மகிழ்ச்சியுடன் தொலைந்திடுவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
அப்பா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்களுக்கே ராஜா. நீங்க உயர்ந்தவர், நீங்க சிறந்தவர் ஏசப்பா. உண்மையை துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரம் தட்டி பாடுமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம்,
எங்கள்
கனமும் எல்லா மகிமையும் உங்களுக்கே சொந்தமாப்பா. எங்களை ஒரு நாளும் ஏசப்பா நீங்க மறக்காம ஏசப்பா எங்களை தினமும் நீங்க கைப்பிடிச்சு நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துமாப்பா. மறுபகுதி முற்றிலுமா உங்க சமூகத்துல ஒப்புக்கொள்ளுங்க ஏசப்பா. கேட்க வைக்கிற மன்றாவை ஏசப்பா நல்லபடியா கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்களே எங்க கூட வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளுடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். துதிக்க பாத்திர தேவன் நம் தேவன். இந்த கால வேளையிலே துதியின் மத்தியிலே தேவன் ஆவியாக நம்மளோடு இருந்ததுக்காக அவருக்கு கோடான கூடி தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் போக்கிலும் வருத்தலும் நம் வாழ்க்கையிலும் நம்மளுக்கு சுகத்தையும் பலத்தையும் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நன்றி சொல்ல இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு திருத்துக்கு பின்பு 8வது ஞாயிறு இன்றைக்கு. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் அப்ரைட்னஸ்னாக்கா நீதிமான் என்று. அதாவது நான் நீதிமான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கு தெரிகிறானுங்க. ஓகே. அப்புறம் நீதிமானான்னு சொல்லிட்டு அப்ரைட்னஸ் அண்ட் ப்ரிட்டன்ஸ்னாக்கா நடிக்கிறது, நான் நல்லவன் மாதிரி நடிக்கிறது. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஊழியக்காரங்களும் சரி, நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி நான் நீதிமான் அப்படின்ட்டு நடிக்கிறானுங்க. ஆக ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், இயேசு அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறார். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு அறிந்து கொள்ள உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். எல்லாரும் பின்னாலும் சொல்கிறாங்களே, பூத்தாவாக போய் ஈக்குவட் பண்ணாதுங்கன்ட்டு. அவன் நடிப்பான், நல்லவன் மாதிரி நினைப்பான். உங்களை நல்லவனாக கூட சேர்ந்து உங்கள் கூட எல்லா காரியத்திலும் அவன் பேசுவான், நல்லதே பேசுவான். உங்கள் கூட நல்லது உதவி செய்கிறமா உதவி செய்வான். பின்னால் உங்களுக்கு குழி தோன்றுவான். கூட இருந்தே குழி தோன்றவங்க இருக்கிறானுங்க. ரொம்ப நல்லவன்று நீங்கள் ஏமாந்துருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்த பின்பு தான் தெரியும் அவன் ஒரு பொய்க்காரன், அவன் நல்லவன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான். புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு ஆண்டவர் இதே போல், நான் தான் இயேசு கிறிஸ்து அனுப்பின ஊழியக்காரன், நான் ஆண்டவர் என்னோடு பேசினார், அப்படி என்னென்னமோ சொல்லி நிறைய ஊழியக்காரங்களை இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாருங்க இந்த மாதிரி ஊழியக்காரங்களை. ஏன்னா இது ஏமாந்து நீங்கள் பின்பட்டு போனாக்கா நீங்கள் நரகத்துக்கு தான் போகணுன்ற ஆண்டவர் சொல்கிறார். இப்போ வாசிப்போம். மத்தேயு 7:15-21. மத்தேயு 7:15-21 வரைக்கும் நம்ம தியானிப்போம். யாருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார் ஆண்டவர்? கள்ள தீர்க்கதரிசிகள், ஆக கள்ள ஊழிக்காரங்க, பொய் சொல்கிறானுங்க. ஊழிக்காரனுங்களே, பாஸ்டர் மாதிரிங்களே நிறையா பேர். ஆக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இது இயேசு சொன்ன வார்த்தை. அப்புறம் பாருங்க, இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. இவனுக்கு ஓநாய்கள் நல்லதில்லை. அது நம்மளை வேட்டையாடிடும். நம்ம ஆட்டு வளர்த்துருந்தாங்கன்னா ஆடையும் வேட்டையாடிடும். ஆக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குங்க. அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். இந்த ஓனாய் என்ன பண்ணுதான், என்ன போத்துக்குதான், கடிக்கும். ஆட்டுத்தோல் போத்திக்குது பாருங்கள். இப்போ நிறைய பேர் அப்படி தானே, ஏதாவது ஒரு போத்திக்கிட்டாக்கா நம்மளுக்கும் தெரியுது யாருன்ட்டு கூட உண்மையிலே நம்ம ஏமாந்துருவோம். அதே போல் இந்த ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு ஆடு மாதிரியே உங்கள் ஆட்டு பண்ணையா ஆட்டு கொட்டாயில் அது
கலந்துக்கும். கலந்து ஒவ்வொரு ஆடு வேட்டையாடிடும். புரியுதுங்களா? ஏன்னா ஆடு கூட ஏமாந்துருது, இது உண்மையில் ஆடு தான் அப்படின்ட்டு. பார்க்க போனாக்கா அது ஓனாய் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வந்து வேட்டையாடிடுது. அதனால் இயேசு சொல்கிறார், அதே போல் இவனுங்க வந்து இந்த கள்ள போதகர்ன்றானுங்கள, கள்ளக்கு தீர்க்கதரிசிங்க, அவனுங்க ரொம்ப நல்லவனுன்ட்டு நீங்கள் ஏமாந்துடாதுங்க. அவனுங்க பிரசங்கம் பண்ணுறது, அவனுங்க சொல்கிற வார்த்தை, நீங்கள் அவனுங்க செய்கிற அற்புதங்கள் பார்த்து ஏமாந்து மயங்கிறாதுங்க. இவங்ககிட்ட தான் அந்த ஆவியானவர் இருக்கிறாரு, இவங்ககிட்ட தான் அந்த கடவுள் இருக்கிறாரு, இவன் பின்னால் போன்ட்டு அப்படி நிறைய பேர் ஜனங்கள் அவங்க பின்னால் போய் ஏமாந்து போயிடுறாங்க. அதனால் அவனுங்கெல்லாம் ஓனாயிங்க ஆட்டுத்தோடு போத்திக்கிட்டு வந்து உங்கள் மத்தியிலே அவனுங்க ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஞானமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எச்சரிப்பார், இது ஏமாந்துடாத, இது பொய்யானது அப்படின்ட்டு. தொடர்ந்து வாசியமா. பாருங்க, அவர்களோட கனிகளினால அவனுங்க பேசுகிற பேச்சிலும் சரி, அவனுங்க சொல்கிற வார்த்தையிலும் சரி, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையும் சரி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. உண்மையிலே இவன் வந்து ஆண்டவரோட ஊழியக்காரனாக்கா ஊழியத்துக்கு குறித்து முக்கியத்துவம் கொடுப்பான். அவனுக்கு கொடுத்த ஊழியத்துக்கு முதலிடத்தை கொடுப்பான், அவனுக்கு கொடுத்த திருச்சபைக்கு முதலிடத்தை கொடுப்பான். ஆனால் இவனுக்கு வாழ்க்கையோ வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டுருங்க, நிறைய ஊழியக்காரங்க வெளியூரில் நம்ம பார்க்கும்போது அவனுங்க மில்லியனேராக கோடீஸ்வரங்களாக இருக்கிறானுங்க. இத்தனைக்கும் அவனுங்க ஏரோப்ளேன் வச்சுருக்கிறானுங்க, வீட்டில் பெரிய வீடு, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மலேசியாவில் கூட சில ஊழியக்காரங்கள் நம்ம பார்க்கலாம், அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நம்மளே அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அவனுங்க வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்தாக்கா நல்லா தான் இருக்கிறானுங்க. நம்ம ஒரு புரோட்டான் சகா ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஓடுறத BMW, மெர்சிடிஸ் பென்ஸு அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாக்கா ஏன் ஊழியக்காரங்களை நல்லா இருக்கக்கூடாதா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. பாருங்கள், நீங்கள் தான் நல்ல காடி ஓட்டணுமா, நாங்கள் ஊழியக்காரங்க நல்ல காடி ஓட்டக்கூடாதா, விலை உழுந்த காடி ஓட்டக்கூடாதா? அது இல்லை. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியம் திருச்சபை, அது நீங்கள் கவனிங்க. உன் திருச்சபை நல்லா இருக்குதா, கஷ்டப்படுற திருச்சபைக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. உன்னைய சுயநலவாதியாக உங்கள் நிலைமை நீ பார்த்துக்காத, உங்களோட வாழ்க்கை தருணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றவங்க பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எங்கே வைக்கிறீங்கன்ட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஆக அவங்களோட வாழ்கின்ற வாழ்க்கையிலே அவங்க பேசுகிற பேச்சிலே உங்களுக்கு தெரியும் அது நல்ல கனி கொடுக்குதா இல்லையான்ட்டு, அவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு. ஆக நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போதும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஆவியானவரோட வேலை அதுதான், உங்களை போதிக்கிறதும், உங்களை கற்றுக் கொடுக்கறதும், உங்களை வழி நடத்துகிறதும், உங்களை எச்சரிக்கிறதும் பரிசுத்த ஆவியானோட ஒரு வேலை. புரியுதுங்களா? ஆக நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும்போது வேத வசனங்கள் வாசித்து தியானம் பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து வாசிமா. முட்செடியிலே திராட்சை பழம் நீங்கள் பார்க்கலாமா? முள் செடியில் அத்தி பழத்தை நீ பறிக்கலாமா? அதாவது கனி அதுதான் கொடுக்கும். அதில் போயிட்டு நீ திராட்சை பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் எதிர்பார்க்கலாமா? அதோட கனி அதுதான் கொடுக்கும். ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு பழம் கொடுக்கும், ஆப்பிள் மரம் ஆப்பிள் கனி கொடுக்கும். புரியுதுங்களா? தொடர்ந்து நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட கனி கொடுக்கும். அந்த மரம் பூச்சி அடிக்கிற மரமாக இருந்துச்சுனாக்கா அது கனியும் பூச்சி அடித்து தான் இருக்கும். அது ஒரு தக்காளி இது கத்திரிக்காய் செடி நீ பார்த்தாலும் அப்படி தானே. நீங்கள் பாருங்கள், அந்த செடி பூச்செடி இருந்தாக்கா அந்த கத்திரிக்காயும் பூச்சியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆக கெட்ட மரம் கெட்ட கனி தான் இருக்கும். அது செழிப்பாக நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல கனி கொடுக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் விளக்கம் சொல்கிறார் இயேசு. தொடர்ந்து கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்னியில் படும். ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். நீங்கள் இதே போல் ஏமாந்து போய் அவன் கெட்டவனை தெரியாமலே நீங்கள் பின்பற்றி அவன் மட்டும் நரகத்துக்கு போகிறதில்ல, நீங்களும் நரகத்துக்கு. ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். நீங்களும் அதே மாதிரி பின்பற்றி போய் அவன் வாழ்க்கை எப்படி வாழ்கிறானோ நீங்களும் அதே போல் இருந்தாக்கா ஆண்டவர் சொல்கிறது சொன்னது தான். அதில் முடிவு நரகம்தான். அந்த மரம் கெட்ட கனி கொடுக்குறதுன்னு ஆண்டவர் வெட்டி நெருப்பில் போடுறாரு. அதே போல் நியாய தீர்ப்பு அன்றைக்கு நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தெரியாதா, உனக்கு நான் இது செஞ்சேன், இந்த ஊழியம் பார்த்தேன், இவ்வளோ அற்புதம் செஞ்சேன், இந்த சர்ச்சுக்குன்ட்டு நான் ரொம்ப உழைச்சேன், இந்த சர்ச்சுக்குன்ட்டு நான் காசு கொடுத்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன், வாரம் வாரம் எல்லாம் நான் செய்கிறேன், வாரம் வாரம் நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்பாலை போ சாத்தானேன்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு ஆண்டவர். புரியுதுங்களா? அப்புறம் கடைசியில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். தொடர்ந்து வாசிமா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை ஆண்டவரோட சித்தம் எதுவோ அது பிரகாரம் நீங்கள் செய்ய வேண்டும். அதனால தான் வேத வசனங்கள் நீங்கள் வாசிக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவன் சொன்னான்ட்டு பூத்தாவா சொல்கிறேன்னா பூத்தாவா ஈக்குவட் பண்ணாதுங்க. ஏன்னா ஆண்டவரோட சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு மேலாக இவனுங்க வாழ்ந்துருக்கின்றிருக்காங்க வாழ்க்கையில். தொடர்ந்து பரலோகம் ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு தான். பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஆக ஆண்டவர் உங்களுக்குள்ள உண்மையான பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறான். நடிக்கிற மாதிரி நீங்கள் நல்லவ மாதிரி நடிக்கிற மாதிரி பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷப்படுத்திட்டு மனுஷனுக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் இயேசு பிதானவர்கிட்ட நீங்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும். அவர் நியாய தீர்ப்பு அன்றைக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தை திறப்பார். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்ட்டு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் நல்ல கனி கொடுக்குற மரமாக இருந்தாக்கா நல்லதே எழுதப்பட்டிருக்கும். ஆக அதுக்கு பிரகாரம் பரலோகத்திற்குள்ள உங்களுக்கு இடம் உண்டுன்ட்டு ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு சத்தியத்தை, ஒரு நிச்சயமான நீதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். தொடர்ந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அவன் பரலோகத்தில் பிரவேசம் பண்ணி, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தெரியாத ஆண்டவரே, வாரம் வாரம் நான் வந்து உட்காந்துருக்கிறேன்னே சர்ச்சில், வாரம் வாரம் உனக்கு பாடுறேன்னு அது சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறேன் நீ யாருன்னு எனக்கு. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா பிரகாரம் நீங்கள் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க. அதுக்கு மேலாக இன்னும் கிளியராக ஆண்டவர் வேதத்தில் பரிசுத்த ஆவியான விளக்குற வாசியமாக அந்த இன்றைக்கி நிருப பகுதி வாசியமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் அது கொஞ்சம் தியானிப்போம். இது குறித்து தான் பேதுரு இப்போ யோவானானவர் நம்மளுக்கு சொல்கிறார். உலகத்தில் அநேக அப்படின்னாக்கா அப்பயே 2000 ஆண்டு முன்றைக்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்பயே கிளம்பிட்டானுங்க இந்த கள்ள போதனை, பொய்யான போதனைகள் போதிக்க அப்பயே நிறைய பேர் எழும்பிட்டார்கள். இன்றைக்கும் நிறைய பேர் நான் போப்பு, நான் பிஷப்பு, நான் வந்து ப்ராஃபட்ஸுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் திரிகிறானுங்க. அப்பயே ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு. ஆண்டவர் சோதித்து பார்க்க சொல்கிறார் உங்களை. எல்லாமே நீங்கள் நம்பிடாதுங்க. கண் முன்னுக்கே உனக்கு வித்தை காட்டுவானாங்க, நீங்களே பார்ப்போங்க. அவன் நிறைய பேர் அப்படி தான் நடக்க முடியாமல் நடக்கிறானே. பிசாசானவன் கெட்ட ஆவி கூட அற்புதங்கள் செய்யும் தெரியுங்களா? அதனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ சோதித்து அறிய வேண்டும், அது உண்மையிலே நல்ல ஆவியா இல்லை கெட்ட ஆவியான்ட்டு நீங்கள் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்.
அது நல்ல ஆவினாக்கா இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். முதலாவது இயேசுக்கு அந்த இடம் கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த ஆவி இயேசுதான் ஆண்டவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். இயேசுதான் இரட்சகர். இயேசுதான் பரலோகத்தின் வாசல். இயேசுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார். இயேசுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். இயேசுதான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசுதான் மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இது எல்லாம் அந்த ஆவி அறிக்கை விட வேண்டும். புரியுதுங்களா? அந்த ஆவி இயேசுக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். அது விட்டு தன்னையே புகுந்து கொண்டிருந்தாக்கா அது நல்ல ஆவி இல்லை. அது ஆண்டவர்கிட்ட வந்த ஆவி இல்லை. சில ஊழியக்காரர்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அவங்களோட பிரசங்கம் சரி, அவங்க நடத்துகிற ஷோவும் சரி, அந்த ஹைலைட்டின்னுவாங்க பாருங்கள், முக்கியத்துவம், இந்த மெயின் கரெக்டரை பார்த்தாக்க அந்த லைட்டெல்லாம் அவங்களுக்கு தான் அடிக்கும். ஆண்டவருக்கு இயேசுக்கு அங்கே இடம் இல்லை. தன்னை குறித்து பெருமையாக இது நடிகர் செய்வாங்க, அது ஓகே. ஆனால் நம்ம ஊழியக்காரர்களை அது செய்யக்கூடாது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர் இயேசுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் இயேசுவா இல்லை அந்த ஊழியக்காரன்ட்டு நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அது நல்ல ஆவினாக்கா இயேசுக்கு தான் அந்த ஹைலைட் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆக சிலர் நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதுங்க. புரியுதுங்களா? தாவீது போல் யாரும் ஆடுறதில்லை. இவனுங்கெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறானுங்க. புரியுதுங்களா? ஆக நீங்கள் ஏமாந்துடாதுங்க. ஏன்னா நம்ம லாஸ்டியாக கூட கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜ் பாருங்கள், நல்லா பாடுவார். நான் குறை சொல்லலை, அவர் பாட்டு நிறையா நான் கேட்பேன். ஆனால் அந்த ஹைலைட்டே அவர் தான் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நிறைய ஃபாலோவர்ஸு. நம்மளுக்கு வேண்டியது ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிலீவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் நம்மளுக்கு வேண்டும். நாட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜான் ஜெபராஜ். புரியுதுங்களா? அங்கே எவ்வளோ பேர் வாலிபர்களும், பெரும்பாலும் வாலிபர்கள் தான். ஏன்னா அந்த வாலிபர்களை அவங்களுக்கு பிடித்தமான மியூசிக்கு கொடுத்து டான்ஸ் ஆடி அவங்களுக்கு கவர்ச்சியாக இழுக்கிறாரு. அதுவும் பாருங்கள், அவரோட ஷோ மலேசியா நடத்தும்போது ஒரு டின்னர் வைக்கிறாங்க. மின் டேபிளில் நீங்கள் உட்காந்துனாக்கா ஒரு ஆளுக்கு எவ்வளோமா? 500 வெள்ளியா? 1000 வெள்ளியா? 500 வெள்ளி. அது நம்ம பெரிய சூப்பர் ஸ்டாரு நடிகர்கள் வந்தால் தான் அவளுக்கு காசு கொடுத்து முன்னுக்கு நம்ம பார்க்குறோம். மலேசியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, அவ்வளோ காசு கொடுத்து முன்னு மேஜை உட்காடுறாங்க. ஆனால் இவர் ஊழியக்காரர்கள் இயேசுக்கே அவ்வளோ காசு நீங்கள் போட மாட்டேங்க காணிக்கு. 500 வெள்ளி யாராவது காணிக்கு போட கஷ்டம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஜான் ஜெபராஜ் அவர் பாடுறாரு, அவர் ஆடுறாரு, அதுக்காக இவங்க காசு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆக உன்னோட அந்த ப்ரையாரிட்டின்றாங்களே எங்கே இருக்குது? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த கனி நல்ல கனியாக இல்லையான்ட்டு, அந்த ஆவி நல்ல ஆவி இல்லையான்ட்டு நீங்கள் அறிய வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் த டிசர்ன்மெண்ட். அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கணும் வித்தியாசம் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து வாசிமா. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி. தொடர்ந்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. இயேசுதான் முக்கியத்தை கொடுக்காமல் தன்னையே முக்கியத்தை கொடுக்குறாங்க. இயேசு தேவனோட குமாரன் இல்லை, இயேசு மனிதனாக வரல. அவர் சிலர் சொல்கிறாங்க அவர் மரித்துட்டார், உயிரோடு எலும்பில், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆவியெல்லாம் நீங்கள் நம்பாதுங்க, அதெல்லாம் பொய்யான ஆவி. ஆண்டவர் இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா நம்மளே பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் மனிதனாக நம்மளோடு அவர் வந்தார். அதாவது நம்ம படுகின்ற பாடுகள், கஷ்டங்கள் இயேசும் அது அனுபவிச்சார். இயேசு சொல்கிறார், முடியும், என்னாலும் சமாளிக்க முடியும், இந்த பூமியிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஜெயித்து வர என்னால் முடியும், உங்களால் முடியுன்றதுக்காக தான் முன் உதாரணமாக ஆண்டவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் வருவேன், மனிதன்
பாவத்தினால், பாவத்தின் சம்பளம் மரணம்னால, ஆக மனிதன் பாவத்தில் வாழ்ந்ததுனால மரிக்க வேண்டும். அந்த பாவம் இயேசு சுமந்ததுனால அவரும் மரித்தார். மரித்தபடியே அவர் அப்படியே போனதில்லை, மண்ணுக்கு மண்ணாக, தூசிக்கு தூசியாக போல ஆண்டவர். அவர் சொன்னார், நான் மீண்டும் உயிரோடு எழும்புவேன். அந்த பாதாளத்துக்கு போனாலும் 3ஆவது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்ன ஆண்டவர் தான் இயேசு. அதே போல் அவர் உயிரோடு எழும்பினார். எழுந்து இப்போ நம்ம மத்தியிலே ஆவியானவராக உயிரோடு இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம வணங்குற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், சத்து போன ஆண்டவர். நம்ம வணங்குறது கல்லோ மண்ணோ புல்லோ மரமோ இல்லை. புரியுதுங்களா? எத்தனோ மற்ற ஜாதிகளை பாருங்கள், மலாய்க்காரனும் சரி, சீனனும் சரி, ஹிந்துவிசமும் சரி, அவங்க கடவுளெல்லாம் மறித்துட்டாருங்க. சாய்பாபாவும் எடுத்துக்கோங்களேன், அவர் தான் கடவுளோட பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரும் மறித்து புதைச்சிட்டாங்க. உயிராக வரலையே, எங்கே போனார்? ஆனால் இயேசு சொன்ன பிரகாரம் உயிரோடு வந்தார். உயிரோடு வணங்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ஒன்று தான் இந்த பூமியில். புரியுதுங்களா? அந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க. மெத்த போதனை ஏதோ நீங்கள் நம்பாதங்க. வாசிமா. உலகத்தில் இருக்கிறவரோடும் நம்ம வணங்குற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஆக நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர், நம்ம நம்புகிற ஆண்டவர், நம்மளுக்கு சொன்ன ஆண்டவர் பெரியவர், சிறியவர் அல்ல. ஏன்னா இந்த உலகத்தை படைத்ததே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை படைத்த மனிதர்கள் நம்ம. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே இயேசு படைத்தது, ஆண்டவர் படைத்தார். ஆக இந்த உலகத்தில் உள்ள பிசாசானவன் இயேசுக்கிட்டே சொன்னானே, இந்த உலகமே கொடுக்குற எனக்கு நீ கீழ்ப்படி, என் காலில் விழுவு அப்படியெல்லாம் சொன்னான். ஆண்டவர் சொல்ல, போடா அப்பாலே போய் சாத்தானே, இது படைத்ததே என் ஆண்டவர், என்கிட்டே நீங்கள். அதாவது உங்களோட வீடு இன்னொருத்தவன் சொல்கிறேன், இந்த வீடு உனக்கு கொடுக்குறேன், நீ நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொன்னாங்க. இது என் வீடு, மாதம் மாதம் நான் வாடகை கட்டிகிட்டு இருக்கிறேன், இல்லது பேங்கில் லோன் கட்டிகிட்டு இருக்கிறேன், நீ என்னடா உங்கள் வீடுன்னு சொல்கிற மாதிரி இயேசுக்கிட்டே நீங்கள் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த உலகத்துக்கு உள்ள எல்லாத்துக்கும் மேலானவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு பரலோகத்தில் நிச்சயமான இடம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து பாருங்கள். அதாவது பிசாசானவன் அல்லது இந்த கள்ள போதகர் எல்லாமே உலகத்தில் உள்ளவனுங்க. உலகத்தில் உள்ள காரியத்தை சொல்லி சொல்லி உங்களை மயக்குவாங்க. நீ என்னை பின்பற்று, நீ வாழ்க்கை இப்படி வாழலாம், உனக்கு இவ்வளோ வீடு கிடைக்கும், உனக்கு இவ்வளோ சொத்து வரும், இவ்வளோ காடி வரும், இதெல்லாம் வாழ்க்கையில் நல்லா, இதெல்லாம் உலகத்தின் காரியம். நம்முடைய நிச்சயமான நீதிமான நிரந்தரமான வாழ்க்கை பரலோகம். நம்ம அதுதான் நோக்கி பார்க்கணும், இந்த உலகத்தை நோக்கி பார்க்கணும். நாளைக்கே நம்ம உயிர் போனாலும் அதோட முடிஞ்சு. இந்த உலகத்தில் நீ எவ்வளோ தான் சேர்த்து வச்சுருந்தாலும் அது இந்த உலகத்தோடு போயிடும். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் நம்மளை சேர்த்து வைத்து அந்த பொக்கிஷத்தை நிரந்தரமானது, அதுதான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுக்காக தான் நம் விசுவாசத்தில் பலனடைய வேண்டும். தொடர்ந்து தேவனை அறிந்தவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், தேவனால் உண்டாயிராதவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, எப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படையும் போது, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது, வேத வசனம் வாசிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறார். அதுக்கு கீழ்ப்படியாத போது தான் நம்ம உலகத்தோடு நம்ம போயிடுறோம். ஆக அந்த நல்ல ஆவி எதுன்ட்டு நீங்கள் உணர வேண்டும், உங்களுக்கு தெரிந்து வேண்டும். நிறையா பேர் உங்களை ஏமாற்றுவாங்க, ஏமாந்து போயிடாதுங்க தான். புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். ஆக முக்கியமாக இந்த நாளிலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்ட்டு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, அவர்களோட போதனையில் பணத்தை குறித்து அதிகமாக அழுத்தி பேசுவாங்க. சில சபையில் போனாக்கா கொடுங்க கொடுங்க அப்போது உங்களுக்கு
கொடுக்கப்படும். அது ஆண்டவரோட வார்த்தை. பட் நாட் டு பி ஃபார்ஸ்ஃபுல், அதாவது வற்புறுத்தி அவங்களை காசு கொடுக்க வைக்கக்கூடாது. நம்ம திருச்சபையில் நான் சொல்லுவேன் பாருங்கள், சபையில் நம்மளுக்கு சில பொறுப்புகள் உண்டு. வாடகை கொடுக்கணும், பாஸ்டருக்கு அலவன்ஸ் கொடுக்கணும், கரண்ட்டு காசு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், இண்டா ஓட்டை கட்டணும், ஆமாவா இல்லையா? இதெல்லாம் சபைக்கு தேவைகள் உண்டு. ஆனால் விசுவாசம் நம் ஆண்டவர் வழி நடத்துவார். அது யார் மூலியமாக? உங்கள் மூலியமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அந்த பாரத்தை கொடுப்பார். இது என்னோடய வீடு, இந்த திருச்சபை என்னோட திருச்சபை, இந்த திருச்சபைக்கு நான் சேவை காசு கட்டலைனாக்கா அப்புறம் அந்த ஓனரே நீங்கள் கிளம்புன்னு சொல்லிடுவானா இல்லையா? ஆக அந்த பொறுப்பு கடமை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் சபைக்கு தேவைகள் அந்த கொடுக்க வேண்டிய நம்மளோட சந்தா காசு இருக்குல்ல, அது நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இந்த சபை ஆண்டவரோட சபை, ஆண்டவரோட ஊழியம் தொடர்ந்து நடக்கணும். ஆனால் இது நான் எப்பயாவது உங்களை வற்புறுத்தி காசு கேட்டிருக்கிறேன்னா, அதுதான் நீங்கள் சொல்ல வருது. அதாவது சில சபையில் அவங்க அழுத்தி சொல்லுவாங்க, நீ கொடுக்கணும் 10% கொடுக்கணும், நீ 1000 வெள்ளி சம்பளம் எடுத்தாக்கா 100 வெள்ளி நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா என் சபைக்கு நீங்கள் வராதுன்ட்டு கூட சொல்கிறாங்க. நல்லா கொடுக்குறவங்க எல்லாம் நீங்கள் சிஸ்டர் செல்வி கேளுங்களேன், அவங்களே சொன்னாங்க, என்ன பஸ் அந்த சபைக்கு போனாக்கா காசு கொடுக்குறவங்க மட்டும் முன்னுக்கு உட்காராங்க, காசு கொடுக்குறவங்களாம் பின்னால் போய் உட்காருங்க அப்படின்றாங்க. பாருங்களேன், அவங்க அதனால தான் திரும்பி ஓடி வந்துட்டாங்க. இங்கே கொஞ்ச நாள் காணா போனாங்களே, அவங்க ஈப்போக்கு போயிருக்கிறாங்க. அஞ்சா சிஸ்டர் செல்வின்ட்டு நான் பேசியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி அழுத்தி பேசுகிறவங்க சபைகள் உண்டு. அதனால் உங்களுக்கு ஞானம் ஆண்டவர் கொடுக்குறார். அவங்களோட முக்கியத்துவம், வேர் இஸ் தியர் இம்பார்ட்டன்ஸ், பணத்திலையா இல்லை ஆசீர்வாதம் ஊழியங்களையா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஊழியக்காரனோட வேலை. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு அந்த மேய்ப்பன் இந்த ஆடு எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியான இடத்துல நீங்கள் பில் மேயணும், அதுதான் பரலோகம். நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டியதான் எனக்கு கொடுக்குவோம். அதனால தான் வாரம் வாரம் அந்த பரலோகத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன பாஸ்டர் வாரம் போன வாரம் தான் பரலோகத்தை பேசுகிறேன், இந்த வாரம் அதுதான் நம்மளோட இறுதி பயணம். அல்லேலூயா. நம்ம பயணம் பரலோகம் தான், இந்த உலகம் இல்லை. நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஏமாந்து இப்போ இன்றைக்கு பிரசங்கம் பாருங்கள், இந்த மாதிரி பொய் சொல்லி இல்லை, சிலர்கள் போதிக்கிறார்கள் பரலோகமே இல்லையா, இந்த பூமி தான் பரலோகன்றாங்க. அப்போ ஆண்டவர் போதிக்கிறது என்ன ஆகுது? ஆண்டவரோட வார்த்தை பொய்யா போதா? அது ஞானமாக நீங்கள் சிந்திக்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாருனாக்கா நீங்கள் பைபிளில் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். யூ ஹாவ் டு ரிஃபர், புரியுதுங்களா? ஆக அது உண்மையான போதனையாக இல்லையான்ட்டு நீங்கள் முதலாவதாக பைபிள் வாசிக்கிறதா இருக்கணும். இல்லைனாக்கா அவனை சொல்கிறது எல்லாமே நீங்கள் நம்பிடுவீங்க. யூ ஹாவ் டு கிராஸ் ரெஃபரன்ஸ், ஆராய்ந்து பாருங்கள். அதனால் அந்த ஊழியக்காரர் பணத்தை அழுத்தி முக்கியத்துவம் பேசுகிறானாக்கா அவன் கள்ள போதகன், அவன் நல்ல ஊழியக்காரன்ட்டு ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கணும், வற்புறுத்துறது. எது எடுத்தாலும் வாரம் வாரம் நீங்கள் கொடுங்க கொடுங்க கொடுங்க, காசு பற்றி தான் வாரம் வாரம் பேசும், பரலோகத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. என்னோடய பிரசங்கத்தில் வாரம் வாரம் பரலோகத்தை பற்றி தான் பேசுவோம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு பரலோகத்தின் வாசல், அவர் தான் உங்களை பரலோகத்துக்கு, அது பற்றி தான் பேசணும். அது விட்டுட்டு இவனுங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க உங்களே, இல்லைனாக்கா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இது நீங்கள் கவனிக்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவது நீங்கள் கவனிக்குவது அந்த சபையில் டிரான்ஸ்பெரன்சி தமிழில் என்ன சொல்லுவாங்க? வெளிப்படையாக இருக்க வேண்டும். நீங்கள் போடுற காசு இருக்குல்ல, நீங்கள் கொடுக்குற காசுக்கு எல்லாம் கணக்கு வெளிப்படையாக கொடுக்க வேண்டும். சில ஊழியக்காரர்கள் சில சபையில் நீங்கள் கணக்கு கேட்டு பாருங்கள், உங்களை தூக்கிடுவாங்க. நீ வேறு சபை பார்த்து நீங்கள் போங்க, கணக்கு இங்கே கொடுக்குறது ஆண்டவர் கொடுக்குறது கணக்கு கேட்காதுன்னு. ஆண்டவருக்கு நீங்கள் பண்ணுற ஊழியம் நீங்கள் கணக்கு கேட்காதுங்க. ஆனால் நீங்கள் சபைக்குன்ட்டு கொடுக்குறிய அது கணக்கு நீங்கள் கேட்கணும். நம்ம பொது கூட்டம் வைக்கும் போது கணக்கு பேசுகிறோமா இல்லையா? நம்ம லோக்கல் கவுன்சில் மீட்டிங் வைக்கும் போது கணக்கு பேசுகிறோமா இல்லையா? கேட்கணும். நீங்கள் கொடுத்த காசு டிரான்ஸ்பேரண்டாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்னாக்கா அந்த கணக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நீ இந்த மாதம் சபையில் 2000 வெள்ளி வச்சு,
என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அடுத்த மாதம் மீட்டிங்கில் நீங்கள் சொல்லி ஆகணும். சேவை காசு கட்டணும், தண்ணி காசு கட்டணும், கரண்ட்டு காசு கட்டணும், இந்த ஊழியத்துக்கு கொடுத்தோம், இது செய்தோம், பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சேர்த்து காசு அனுப்பணும், மிச்சம் காசு நம்ம பேங்கில் எவ்வளோ போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு கணக்கே சொல்லி ஆகணும். வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சி. ஆனால் அந்த சபையில் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைனாக்கா அந்த ஊழியக்காரன் திருட்டு ஊழியக்காரன், கள்ள ஊழியக்காரன் ஏன் மறைக்கிறான்? நீ பார்த்தாக்கா அவனோட பேங்க் பேலன்ஸு சர்ச்சோட கூட இருக்கும். சர்ச்சில் 10,000 வெளியே தான் இருக்கும். அவங்ககிட்ட இருக்கும் மில்லியன் கணக்கில் காசு. நீங்கள் போடுற காசெல்லாம் அவன் பேங்க் அக்கௌண்ட் பண்ண. நீங்கள் ஓட்ட ப்ரொட்டன்ஸாக ஓட்டிக்கிட்டு வருவாங்க. இடையில நின்றோம், சர்ச்சுக்கு வர்ற பாதையிலே நின்றோம். அவர் ஒரு பிஎன்டபிள்யூவில் மெர்சிடிஸ் பென்ஸில் கேட்டாக்கா ஏன் ஊழியக்காரன் நல்லா இருக்கக்கூடாதா? நீங்கள் தானே மெர்சிடிஸில் வரணும், பிஎன்டபிள்யூ வரணும். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லை. அதே சமயத்தில் உன்னோட சபையாரை நீ பார்க்க வேண்டும். நல்ல ஊழியக்காரனாக்கா உன் சபையை வளர்ச்சி நீ பார்க்க வேண்டும். சபையில் எத்தனை B40 கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல், அவங்களுக்குன்ட்டு நீ என்ன கொடுத்த? அல்லது உன் சபை நல்லா இருக்கும், பக்கத்தில் இன்னொரு சபை இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சேவை காசு கொடுக்கூட சில சபைகள் கஷ்டப்படுறாங்க, நீ உதவி செய்யலாமே. ஏன் நீ பிஎன்டபிள்யூ மெர்சிடிஸில் வந்தால் தான் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதிக்க. இன்றைக்கு உன்னை பணக்காரனாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். மற்றவங்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும், மூலியமாக அவனுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, என்னோடது, என் குடும்பத்தோடது, என் பிள்ளைக்கு அப்படின்னு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியக்காரன் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சபையில் ஒரு உண்மை இல்லை, ஒரு டிரான்ஸ்பேரன்சி இல்லை. அதனால தான் முடிந்த அளவுக்கு ஊழியக்காரனாக இருந்துட்டு அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் நான் இங்கே சரி, எங்கே மேரூலும் சரி, நான் கை வைக்க மாட்டேன். ஓகே, அது ட்ரெஷரோட வேலை, கணக்கு ட்ரெஷரர் பார்த்துக்கிட்டோம். புரியுதுங்களா? நம்ம கையில் இருந்தாக்கா அப்புறம் நாளைக்கு இந்த பாஸ்டர் நினைக்கிறேன் காசு அடிக்கிறாரு மருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வரும். நம்ம ஊழியம் மேய்ப்பனோட ஊழியம், காசு ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் ஒருபோதும் விசுவாசிக்கிறவரே நம்மளை பிச்சை எடுக்க விட மாட்டார் ஆண்டவர். புரியா? அவர் உண்மையில் அவருக்கு தெரியும். அவர் ஊழிக்கு போகும்போது கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கையில் ஒன்றும் கொண்டு போகாதுன்றார் ஆண்டவர். நீ போகிற இடத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள், ஒரு உண்மை இல்லாத சபையில் வெளிப்படையாக கணக்கை காட்டாத சபையை நீங்கள் பாருங்கள். அந்த சபையை நம்பி நீங்கள் போய் அங்கே நல்லா அவங்க கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தாக்கா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த சபைக்கு போனாங்க ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்கே ஆண்டவர் உங்களை வைக்கிறாருனாக்கா இந்த சபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த சபை வளர்ச்சி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த சபை நல்லா இருக்கணுமோ நல்லா கெட்டு போனோமோ உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், அன்சப்ஸ்டன்ஷியேட்டட் கிளைம்ஸ். ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு காரணம் இல்லாமல் கிளைம் பண்ணுறது, அன்சப்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு விளக்கம் இல்லாத ஒரு கிளைம், தேவையில்லாமல் கிளைம் பண்ணுவாங்க, இது அது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ பாஸ்டர் ஒரு மீட்டிங் போகிறேன்னு வச்சுக்கோமே, இங்கேருந்து சிரமனுக்கு போனாக்கா எண்ணெய் காசு டோல் எல்லாம் ஒரு 100 வெள்ளி கீழே இருக்கும். நான் திடீர்னு 200 வெள்ளி கிளைம் பண்ணுறேன்னாக்கா அது நியாயம் இல்லாமல் அது ஒரு கிளைம். அந்த மாதிரி ஊழியக்காரங்க கிளைம் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஜோபூர் போகிறதுக்கு 1000 வெள்ளி கிளைம் பண்ணுறாங்க. நான் போய் ஹோட்டலில், ஏன் ஹோட்டலில் தங்கணும்? நீ யாராவது தெரிஞ்ச ஊழியக்கார வீட்டில் தங்கலாம், அல்லது பட்ஜெட் ஹோட்டலில் தங்கலாம், 5 ஸ்டாரில் தான் போய் தங்கணுமா? அதெல்லாம் நீங்கள் இப்போ தேவையில்லாமல் செலவு, நீங்கள் சாப்பிட்றது, நீ கோப்பி குடிக்கிறது, அது எல்லாத்தையும் நீ கிளைம் பண்ணுற. அன்சப்ஸ்டன்ஷியல், அநியாயமான நியாயமில்லாத கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரி ஊழியக்காரங்களும் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த ஊழியக்காரர்கள் நீ கொடுத்த காசு எப்படி செலவு பண்ணுறாருன்ட்டு. அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கணுமா? நீங்கள் மீட்டிங் அவரோட போனாக்கா நீங்கள் போயிட்டு அந்த பட்ஜெட் ஹோட்டலில் தங்க அப்படின்னு, அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணுமா? அது நியாயம் இல்லை. சரிங்களா? கூடயே இருந்து கூடயே போயிட்டு ஒரே செலவு. ஏன்னா இது மக்கள் கொடுத்த காசு, அதுக்கு நம்ம பொறுப்பு எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஊழியக்காரனாக்கா இந்த பொறுப்பு ஒன்றுக்கு இருக்க வேண்டும்.
அந்த மாதிரி ஊழியக்காரங்களும் இருக்கிறார், நீங்கள் கவனிக்க வேண்டும். தென் அடுத்தது நம்ம பார்க்கோம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை தரனை நீங்கள் பார்க்க வேண்டும். மெட்டீரியலிஸ்டிக்னால் அவனோட வீடு எப்படி இருக்குது, அவர் ஓடுற காடி எப்படி இருக்குது, அவர் உடுத்துகிற உடுப்புன்னு பாருங்களேன். நம்மளே போயிட்டு இந்த பசார் மாலாமில் டிக்டாக் கடையில் அந்த மாதிரி ஷொப்பியில் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பிராண்டடாக போட்டுட்ருப்பானுங்க. பார்த்துருக்குல்ல உடுப்பு, அவங்க போடுற சப்பாத்தியை பற்றி நம்ம கீழே வைப்போம், ஐயோ தோடு சப்பாத்தி அப்படின்னு. நம்ம போடுற சப்பாத்தி ஒரு வருஷம் கூட தாங்காது. நம்ம போடுற ஸ்டொக்கின் கூட ஒரு மாதம் போட்டாலே அப்படியே எல்லாம் தொங்கிடும். அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்க போய் சாப்பிட்ற, நம்ம மாமா கையில் ரோட்டில் கடையை கூட உட்காந்து சாப்பிட்ருவோம், அம்மாவா இல்லையா? அந்த கடையில் ரொட்டி சனை நல்லா இருக்குது, நசி கண்டாரம் நல்லா இருக்குது, மீரு பூசம் நல்லா இருக்குது, ஓகே நோ ப்ராப்ளம். பாஸ்டர் எந்த கடையில் உட்காந்து ரோட்டு சைடில் கூட சாப்பிட்ருவேன் நான், புரியுதுங்களா? ஆனால் இவங்கெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம பார்க்கணும், சரிங்களா? அதுவும் அந்த ஊழியக்காரர்களோட ஸ்டைல். இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு எடுக்க வேணும். இப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கு அந்த கணக்கு கரெக்டாகணும். அல்ல இதுதான் இந்த ஊழியத்தான் சேர்ந்து நீங்கள் இப்போ பிள்ளைங்க ஊழியத்துக்கு, சில்ட்ரன் ஊழியத்துக்குன்ட்டு நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்க, அந்த காசு அந்த டொனேஷன் அந்த ஊழியத்துக்கு தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இவர் வீட்டுக்கு சேவாகாச கட்டில் அதுக்கு எடுத்து பாய்க்கிறாங்களா? ஸோ நீ கணக்கு கொடுக்கணும். உனக்கு அந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்த அந்த காசுக்கு அந்த ஊழியத்துக்கு நீ கணக்கு பண்ணி ஆகணும். அக்கௌண்டபிலிட்டி, அந்த கணக்கு, அக்கௌண்டபிலிட்டி கணக்கு வழக்கா என்னது, அந்த பொறுப்பு ஒன்று இருக்கணும், சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள், சில ஊழியக்காரங்களோட வாழ்க்கை தரணும். எனக்கே பார்த்தோன்னே என்ன இப்படி வாழ்ந்துடுவேன். ஏசுபுர கூட சில நேரத்தில் ஷேர் பண்ணுவார், பாருங்கள் நான் உனக்கு வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது, எப்படி வாழ்ந்துட்டுருக்குறானுங்க. நம்மலாம் இங்கேருந்து ஜோபருக்கு போனாக்கா காடி ஓட்டிக்கிட்டு இல்லை பஸ் எடுத்துகிட்டு போனோம், அவனெல்லாம் ஃப்ளைட்டில் போய் இறங்குறானுங்களாம். பாருங்கள் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலு. ஆனால் இதுக்கெல்லாம் நீ அக்கௌண்டபிலிட்டின்னு கணக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் கொடுத்த காசு என் வாழ்க்கை தரேன்னு மட்டும் ஏற்றுக்கிட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு உங்களை கவனிக்காமல், ஊழியத்தை கவனிக்காமல், சபையை கவனிக்காமல், அது தப்பு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கள்ள போதகரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் நிறைய இருக்குது அங்கே, அன்ஹெல்த்தி ஃபோக்கஸ் ஆன் ஃபாலோவர்ஸு. அதுதான் நான் சொன்னேன், அதை பின்பற்று. ஒரு கூட்டம் வருதுனாக்கா அவங்களோட ஸ்டைலை நீங்கள் பாருங்களேன். அது முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்காம இவனுங்க சூப்பர் ஸ்டார் ஆகிடுறானுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். எல்லாரையும் பார்த்து நீங்கள் ஏமாந்துறாங்க. அவன் ஆச்சா பூச்சான்ட்டு கை வச்சு பொத்துன்னு விழுவுறானுங்க. அவர்கிட்ட தான் அந்த ஆவி இருக்குது, அவர்கிட்ட தான் அந்த அற்புதம் இருக்குதுன்ட்டு நீங்கள் பாஸ்டர் ப்ரே பண்ணாக்கா கீழே விழுவ மாட்டேறேன் நான். இந்த பாஸ்டருக்கு அந்த பவர் இல்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது ஆண்டவரோட வார்த்தையில், இயேசுவின் நாமத்துக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? பாஸ்டரோட நாமம் இல்லை. இந்த பாஸ்டர் பீட்டுக்கிட்டு போனாக்கா அங்கே சுகம் கிடைக்கும், அங்கே வாழ்க்கை திறன் மாறும். இல்லை, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசுவுக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை ஓட்டாண்டியாடி ஆக்கிறது ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்துடாதுங்க. அங்கே கலர் லைட் அடிக்குது, இங்கே பவர் அடிக்குது, புஷ்ஷுன்னு இங்கே புகை அடிக்குது, அதுதான் சபை, அங்கே தான் ஆவி. அவன் காற்று புகை அடித்து விட்றான், அங்கே தான் ஆவியானவர் வந்திருக்கிறாரு. ஏமாந்துடாதுங்க. ஆவியானவர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், தொண்டை காஞ்சி போச்சு, தண்ணி கூட குடிக்க கூட பயமாக இருக்குது. சரிங்களா? ஆக ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறார், அவன் நல்லவனா
கெட்டவனா? இந்த ஜோக்கு எப்போதும் எனக்கு சிரிப்பாக இருக்கும். இவன் ரொம்ப நல்லவன், இவன் நல்லவனா கெட்டவனா? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க போது, ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவருக்கு ஜபத்திலையும் சரி, ஆண்டவர் நாமத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லி ஜபிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, உங்கள் வாழ்க்கையிலும் அந்த உயிருள்ள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. சொல்கிற அவன் ஆடுற ஆட்டத்தை பாடுற பாட்டை பார்த்து ஏமாந்துடாதுங்க. உலகத்தை பார்த்து ஏமாந்துறாங்க. கலர் லைட்டு பவர் புகை அடிக்குதுன்னு பார்த்து ஏமாந்துடாதுங்க. அங்கே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரன்னு பார்த்து விசுவாசிங்க. இயேசு முதலிடம் கொடுக்குறாங்களா? விசுவாசிங்க. இரவும் பகலும் அவரோட வார்த்தையை தியானிக்கிறவர்களோ பாக்கியவான்கள். நீங்கள் அந்த பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. முக்கியமாக எங்களுக்கு அந்த கள்ள போதனைகள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடும் தேவனே. நாங்களும் ஏமாந்து போகாதபடி ஆண்டவர் ஆவியானவரே எங்களை நடத்தும்படியாக கேட்குறோம். எங்களை வழி நடத்தும்படியாக கேட்குறோம். வழி தப்பி போகாதபடி, நாங்களும் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே நடத்தும். இந்த திருச்சபையும் நீ ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும். உயிருள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது ஒரு காணிக்கை பாடல்கள் பாடி தேவனுக்கு காணிக்கை